வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான கோல்டு ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி February 14th வேலண்டைன்ஸ் டே. பட் இது லாஸ்ட் வீக் எடுத்ததுங்க இந்த வீடியோ. அதாவது ஒரு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதாவது 2 in 1ங்க. February 10th என்னோடய ஆனிவர்சரி. ஸோ February 14th வேலண்டைன்ஸ் டேயில் ரெண்டுக்கும் சேர்த்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. போயிருந்த அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7,945ங்க. பட்டு நாங்கள் போனது சரவணா எலைட்டுக்கு தான். ஸோ சரவணா எலைட்டில் எப்போயுமே கிராமுக்கு 60 ருபீஸ் கம்மியாக தாங்க இருந்தது. நான் வாங்கின அன்றைக்கி 7,885 ருபீஸ். எடுத்ததும் பெரிய பெரிய ஹாரமாக காமிச்சிருந்தேன்லங்க, அதெல்லாம் ஜஸ்ட்டு நான் பார்த்தது தாங்க. சூப்பரான டிசைன்ஸில் நிறைய ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருந்தது. யாராவது ஆன்டிக்கில் ஹாரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ் 16 to 18% போட்டிருந்தாங்கங்க ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்க்கு. இப்போ நான் எந்த செக்ஷனில் போய் உட்காந்தேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் பட்ஜெட் 10,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ 10,000க்கு என்னங்க நம்ம எவ்வளோ வாங்கிட முடியும் இப்போ உள்ள கிராமுக்கு வெயிட்டுக்கு. ஸோ 1 கிராம் ரேஞ்சில் 1 to 2 கிராம்ஸ்குள்ளே உள்ள ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க உட்காந்துருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அரௌண்ட் 1 கிராம்லேருந்து 1.5 கிராம்ஸ்குள்ளே தாங்க இருந்தது. உங்களுக்கு ஒரு 12,000க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கலைங்க. ஸோ நான் காஸ்டிங் டைப்பில் தான் பார்த்துட்ருந்தேன். இந்த ரோஜாப்பூ மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் அரௌண்டு 2 கிராம்ஸ் கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. அதுவும் ஒரு லோ வெயிட்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ரிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க, ஸ்டடியாக இருந்தது. 2 கிராம்ஸ். ஆனால் இந்த ஃப்ளவர் ரிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த ஃப்ளவரை விட அந்த ரோஸ் ரொம்ப அழகாக கைக்கு அம்சமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அது 2.5 கிராம் கிட்ட வந்திருந்தது. ஸோ சரவணா எலைட்டில் எப்போயுமே கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. காஸ்டிங் டைப்பில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது வித்தின் 2 கிராம்ஸ்குள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ஸோ நம்ம ரிங் சைஸுக்கு ஏற்றாப்புல, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அப்படின்னு சொல்லி நிறையா எடுத்து காமிச்சாங்க. அதே மாதிரி இந்த ரிங் அரௌண்ட் 2 கிராம்ஸ் தாங்க. ரொம்ப பார்வையாக இருந்தது. அதில் வர்றது எல்லாமே ரோடியம் பாலிஷ் தாங்க. ஸோ நமக்கு ஸ்டோன் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ரோடியம் பாலிஷ் தான். ஸோ வங்கி டைப்பில் மோதிரம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. என்கிட்ட வங்கி டைப்பில் மோதிரமே கிடையாது. ஸோ வங்கி டைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இருக்குது, 2 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி வங்கி டைப்பில் மோதிரம் காமிச்சாங்க. இந்த மாதிரி தாங்க இருந்தது. பட் இது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது என்னோடய ஹேண்டுக்கு. போடுறப்ப அப்படியே அப்படியே அந்த விரலே ரொம்ப சுருங்கின மாதிரி இருந்தது. இந்த ரிங் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது அப்படியே நல்ல காஸ்டிங் டைப்பில் அந்த லக்ஷ்மி வச்சது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷனுக்குலாம் 18%ங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லா மோதிரத்துக்குமே 12% வேஸ்டேஜ் போடுறாங்க. பட் இந்த ஆன்டிக் 18% போட்டிருந்தாங்க உங்களுக்கு. ஸ்டோன் வெயிட் மைனஸ் பண்ணால் இது அரௌண்ட் ஒரு 5 கிராம்ஸ் கிட்ட வந்திருந்ததுங்க. அந்த இதெல்லாம் ஒரு 2.5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்தது இந்த மோதிரம். இந்த வி டைப் மோதிரம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது நம்மளுக்கு இந்த மாதிரி 3 டிசைன் காமிச்சாங்க. இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ்குள்ளே தாங்க இருந்தது. அதாவது 2 கிராம்ஸ்னால் 2.100, 2.200 அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஸோ ஒரு 2லேருந்து 2.5 கிராம்குள்ளே இருக்க மாதிரி இருந்ததுங்க. ப்ளெயினாக இருந்தது, எனாமல் வச்சுருந்தது, அப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு, நிறைய வெரைட்டிஸ். அதே மாதிரி சைஸஸும் வேரியஸ் சைஸஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 அடுக்கு 4 அடுக்கு அதெல்லாம் உங்களுக்கு 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ், ஒரு 4 கிராம்ஸ்க்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. பார்ட்டி வியர்க்கெலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் பட்ஜெட் 10,000 ரூபாய், நீ காயினாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் கடைக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கேன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கங்க. ஸோ என்னோடய பொண்ணு ஒரு 2-3 ரிங் போட்டு இது நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கான்னு அவங்க அப்பாட்ட காமிச்சதும் அவங்க ஓகே நம்ம ரிங்கே வாங்கலாம், கொஞ்சம் பெரிய ரிங்காக பார்த்து வாங்கிக்கோ. இப்போ என்னோடய கை சின்ன கைங்க. ஆனால் பாப்பாவோட கை கொஞ்சம் விரிவான கை, அவங்க அப்பா கை மாதிரி. ஸோ நீ கொஞ்சம் பெரிய மோதிரமாகவே எடுத்துக்கோ,
2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்கங்க திரும்பியும். நான் வந்து என்னோடய பட்ஜெட் ரூ. 10,000 தான். ஸோ அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா நீ தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 3 ரிங் தாங்க செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதிலேருந்து எதை எடுக்க அப்படிங்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் போல் டைம் எடுத்ததுங்க. அப்போ வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிங்ஸ்லாம் இருந்தது. இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து 10 கிராம்ஸுங்க. அப்படியே அந்த பெருவிரல் வந்து மடக்கவே வரல, அந்த மாதிரி இருந்தது. இந்த சலங்கை வச்ச மோதிரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கிராம்ஸ்க்குள்ளே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ இந்த மோதிரம்லாம் அரௌண்ட் ஒரு 4 கிராம்ஸ் வந்தது. ரொம்ப பார்வையாக இருந்தது. பாப்பா ஆனால் சொன்னா, இப்போ வாங்கின மோதிரத்தை நீங்களே போட்டுக்கோங்க, எனக்கு வந்து இதே மாதிரி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெருசாக ஃப்ளவர் மோதிரம் தான் எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கிராமில் ஸ்டார்ட் ஆகி ஒரு சவரனுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 16%, 17%, 14 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா மோதிரத்துக்கும் 12 சொன்னேன் இல்லைங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 14, 16 அந்த மாதிரி இருந்தது. இந்த மோதிரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது வந்து அட்ஜஸ்டபிள்ங்க. நீங்கள் வந்து சின்ன விரலா இருக்குது, பெரிய விரலா இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே அரௌண்ட் ஒரு சவரனுக்குலாம் வர்ற மாதிரி வந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போதுல ரொம்ப லைட் வெயிட்டுக்கெலாம் போகணும் அப்படின்னோம்னா வேகமாக நெடிஞ்சிடுங்க. நீங்கள் வந்து ரஃப் யூஸ்க்கு போடுறதுனா கூட நீங்கள் கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி ரிங் எடுக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் கனமானதாகவே எடுத்துக்கோங்கங்க. எப்போயாவது ஒருக்க போடுறீங்க அப்படின்னாலும் ஃபங்க்ஷனல் மூடு போடுறனாலுமே, ஏன்னா கை வந்து அடிக்கடி வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது விரல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம ரொம்ப மெல்லுசான திங்ஸ்லாம் போடுறப்ப கண்டிப்பாக வந்து அது நெளிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கனமான ரிங்காகவே செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களே வந்து ரிங் செலக்ட் பண்ணக்கப்புறம் வாங்க வைர மோதிரம் பாருங்கள், இதுவும் உங்கள் பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த ஹார்டின் ரிங் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அரௌண்ட் 18,000 வந்தது. இங்கே வைரம் வந்து ஒரு கேரட் வந்து 90,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்கங்க. பெர் கேரட்டுக்கு வந்து 15,000 வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ வைரம் எப்போயுமே வந்து 18 கேரட்டில் தான் போடுவாங்க. ஸோ கோல்டு வந்து கம்மியாக தான் வரும் உங்களுக்கு இதுக்கு கோல்டு ரேட்டுங்கிறது. பட் அந்த ஸ்டோன் காஸ்ட்டு அதுவும் ஓகே தாங்க. ஆனால் நமக்கு எதில் வந்து கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் போடுவாங்க, செய்கூலியும் போடுவாங்க இதில். அதாவது மேக்கிங் சார்ஜும் போடுவாங்க. மேக்கிங் சார்ஜ் இங்கே வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பெர் கிராமுக்கு 1,500 ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் வருதுங்க. வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 16% வேஸ்டேஜ் போடுறாங்க. இது வந்து ஒவ்வொரு கடைக்கும் டிஃபர் ஆகுது. ஒரு கடைகளில் வந்து பெர் கிராமுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 2,000, 2,500 வரையும் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. அதே மாதிரி வேஸ்டேஜுங்கிறதும் வந்து 18%, 20%, 24% வரையும் கூட போடுறாங்க. இந்த க்ளோஸ்டு செட்டு வைரக்கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் செஞ்சதுங்க. 916 செஞ்சது, 18 கேரட் கிடையாது. ஸோ இந்த 5 கல் வச்சுருந்தது வந்து நான் கையில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இதுவே வந்து கிட்டத்தட்ட 90,000 கிட்டே வந்திருந்ததுங்க. இதே மாதிரி ஒரு கம்மல் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ட்ரீம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது 2025 நிறைவேறுதா, 2026 நிறைவேறுதா, இல்லை கம்மிங் இயர்ஸில் கண்டிப்பாக ஆனால் அது நிறைவேறும். ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது தான் தெரியலங்க. ஸோ அதே மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2 சவரன் 2.5 சவரன்லேருந்தே ரொம்ப அழகழகான சோக்கர்ஸ்லாம் இருந்ததுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாம்பே டிசைன்ஸ், கொல்கத்தா டிசைன்ஸ் இது எல்லாத்துக்குமே இவங்கக்கிட்ட வந்து 10% வேஸ்டேஜ் வருதுங்க. ஹாரம், நெக்லஸ், இந்த சோக்கர் கலெக்ஷன்லேயே மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் வந்து 10% வேஸ்டேஜ். ஒரு சில ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து 16 to 18% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. கிட்ட வந்து சிட் ஸ்கீம்னு வந்து பெருசாக இல்லைங்க. இவங்கக்கிட்ட வந்து ஒரு 6 மந்த்ஸ் சிட் ஸ்கீம் தான் இருக்குது. நம்ம வந்து எப்போ வேணாலும் அதில் பணம் கட்டிக்கலாம். அந்த பணத்துக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதை ஆட் ஆகிட்டே வரும். அட் த எண்ட் ஆஃப் த 6th மந்த் நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக செய்குலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சரவணா எலைட் டி நகர் பிரான்ச்னாலும் சரி தான், இந்த தாம்பரம் பிரான்ச்னாலும் சரி தான், எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா அதிகமாக தாங்க இருந்தது. அதே மாதிரி உங்ககிட்ட கோல்டு காயின் வாங்குறீங்கனாலும் மார்க்கெட் ரேட்லேருந்து 60 ருபீஸ் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த கோல்டு காயினுக்குமே. ஸோ நான் வாங்கினதோட பில் பார்த்திங்கன்னா 20,921 ருபீஸ் வந்துருச்சுங்க. இந்த ரிங்கு தான் செலக்ட் பண்ணேன். இந்த ரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராம் 300 மில்லிகிராம்ஸ் இருந்தது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாலியில் கோர்க்குற பவளம் வந்து நான் வந்து கோல்டில் வச்சுருக்க மாட்டேன், சில்வரில் இருக்கும். ஸோ என்னோடய தாலி செயினில் வந்து டாலர் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் கோர்த்து போடுற பழக்கம் கிடையாது. பட் எனக்கு வந்து பவளம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளியில் தான் கோர்த்துருந்தேன். பவளம் வந்து அந்த வெள்ளியில் மேலே கீழேயும் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக வெள்ளியில் இருந்தது. கோல்டும் வெள்ளியும் கலந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் கோல்டில் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது தான். அது வந்து ரேண்டமாக கீழே வந்தப்போ அதை செக் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி இருந்தது. மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 மில்லிகிராமில் தான் இருந்தது. ஸோ அதுவே அரௌண்ட் வந்து ஒரு 7500லேருந்து 8000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17, 18 சின்ன பொருளுக்கு வந்து அதிகமாக தாங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த வேல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கெல்லாம் 10% தான் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. 500 மில்லிகிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்லாம் இருந்தது தங்கத்தில். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. முருகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வேல் தங்கத்தில் வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை தாங்க. இந்த காமாட்சி விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் யாருக்காவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸில் வந்து பட் யூனிக்காக இருக்கணும், அவங்க ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாங்க. என்ட்ரன்ஸில் ஷோகேஸில் இருந்தது தாங்க இந்த மோதிரம். ரொம்ப அழகாக இருந்தது. முருகன் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. 2 பக்கம் வேல் வச்சு நடுவில் அந்த முருகன் வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த ஆன்டிக் பீஸ் வந்து எடுத்தது காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து ஹாரம் மட்டுமே வந்து உங்களுக்கு 115 கிராம் இருந்ததுங்க. இதில் அந்த மயில் தோகை உள்ளது வந்து த்ரெட் வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கு இது எல்லாமே மைனஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த பீட்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு இருக்கும். அந்த மகாலட்சுமிக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து கிறிஸ்டல் பாசின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்ச பீட்ஸ் தாங்க. ஸோ இது அந்த முத்து எல்லாமே வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நெட் வெயிட் தான் போடுறாங்க. இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 16 to 18% வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.